ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முத்து சீக்கிரமாக இந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்தே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம எடுக்க லைக் பண்ணிக்கோங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அருண் தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்கார் அப்படின்ற விஷயம்தான் நிதர்சனமான உண்மை. ஏன் அப்படின்னா இதனால் அவருடைய வாழ்க்கையவே அவர் தொலைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுங்க. ஏன்னா சீதாவுக்கு மட்டும் அருண் இப்படி வேணும்னே முத்துவை மாட்டி விட்டுருக்காரு. அவருடைய கார் பிரேக் வயர் கட்டாக இருந்தது அப்படின்ற உண்மையும் தெரிஞ்சும் அவர் இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்கார் அப்படின்ற விஷயம் சீதாவுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அருணை மன்னிக்கவே மாட்டாங்க அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியுங்க. பட் அருண் இப்போ ரிஸ்க் எடுத்துகிட்டு இருக்கார். கண்டிப்பாக முத்து அண்ட் மீனா 2 பேரும் சும்மாவே இருக்க மாட்டாங்க. அவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை சீக்கிரமாகவே நிரூபிப்பாங்க அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லைங்க. இன்றைக்கி வீட்டில் இருக்கிற நம்ம அண்ணாமலையை தவிர நம்ம ரவி அண்ட் ஸ்ருதி இவங்கள தவிர மற்ற எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க மேலே ஒரு மிகப்பெரிய தப்பு இருக்குது, இவன் தான் பெரிய குற்றவாளி அப்படின்னு சொல்லி அக்யூஸ் பண்ணுறாங்க. அப்போது நம்ம மீனா எல்லா உண்மைகளையும் புட்டுன்னு வெளியில் சொல்லிடுறாங்க. ஸ்ருதியோட அம்மாவை பற்றி அண்ட் ரோஹிணி அண்ட் மனோஜ் இவங்கள பற்றியும் சொல்லிடுறாங்க. ஸோ இன்றைக்கி எபிசோட் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்தது. ஸோ சீக்கிரமாக எப்படி உண்மைகள் வெளியில் வரப்போகுது, எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்க, அருண் இதில் பாதிக்கப்பட போகிறாரா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.